நல்லது விரும்பும் முருகானந்தன். நான் எங்கே இருக்கேன்னா கருவம்பாளையத்தில் இருக்கேன். கருவம்பாளையம் உங்களுக்கு பார்த்தா தெரியுது, கருவம்பாளையத்தில் நான் இருக்கேன். ஓகே, சரி, என்ன முருகானந்தன் அடுத்த பிரச்சனை? அதாவது இந்து தர்மத்தில் சொல்லியிருக்குங்க, தர்மம் அறம் செய்கிறா இருந்தால் முறையாக செய், இல்லை பேசாமல். அதை விட்டுட்டு நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எதையாவது செஞ்சு பாவத்தை அதிகம் பண்ணிக்காத. அதுதான் அங்கே விஷயம். அப்போது யார் இப்போ பாவத்தை அதிகம் பண்ணுறாங்க? இறை அருள் வள்ளலார் மையம். அவங்க கிட்டத்தட்ட 10 மணி நேரம் உணவு தரதா சொல்லி பண்ணியிருக்காங்க. ஆனால் முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இல்லை இறஞ்சி கிடக்கு. உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கான முறையான விஷயம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அந்த சாப்பாடு சுற்றியும் ஈ மொய்க்குது, அந்த பக்கம் சாம்பார் ஈ மொய்க்குது. அதை பரிமாறுறதுக்கு ஆள் கிடையாது, சுகாதாரம் இல்லை. நான் உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டு இருந்தால் பாருங்கள், அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், குண்டா. அவர் சிக்கன் வாங்கிட்டு உள்ளே வச்சு சாப்பிட்ருக்காரு. என்ன, எதுக்கு இந்த வல்லார் பேரை வச்சுக்கிட்டு இப்படியான கேவலமான விஷயங்களை செஞ்சு எதுக்காக இந்து தர்மத்தோட பேரை கெடுக்கிறீங்க? ஏன்னா அவர் பேர்ன, அவர் பேரில் போல் உரிமைக்குன்னு வேறு போட்டார். என்னையா உரிமை? எல்லாம் வள்ளலாருங்கிறாங்க, என்ன உரிமை உனக்கு வேண்டி கிடக்கு? ஏய், ஆண்டவனுக்கு யார் உரிமை இங்கே? உரிமைக்காம இந்த மாதிரி கேடுகடத்தனமான விஷயங்கள்லாம் செஞ்சுக்க வேண்டாம். எந்த சாதுவர் பேர் எனக்கு தெரியல, வெக்கமாக இருக்குது. இந்து தர்மத்தோட பேரை கெடுக்காதீங்க. செய்கிறா இருந்தால் கரெக்டாக செய்யுங்க, முழுசாக செய்யுங்க, சுத்தமாக செய்யுங்க, சரியான ஆட்டில் வச்சு பரிமாறுங்க. அதை விட்டுட்டு எங்கள் அப்பனும் கச்சேரி போன கதையாக நீங்கள் இப்படி அசிங்கப்படுத்துனீங்கன்னா அப்புறம் நடக்கிறது வேறு. அதனால் தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. ரொம்ப வெக்கமாக இருக்குது, பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, நன்றி.